பொருளாதாரத்தில் முதலிடமாம், ஊதியம் கேட்டால் நிதி இல்லையாம். சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னையில் நேற்றும் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிபிஐ அலுவலகம் முன்பு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்த போலீசார் அருகில் இருந்த மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் டிசம்பர் 27 போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதால் டிபிஐ அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆனால் அங்கு ஆசிரியர்கள் செல்லவில்லை. போலீசார் கைது செய்வார்கள் என கருதிய ஆசிரியர்கள் தங்களது திட்டத்தை மாற்றி எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்கள் என்ன கேட்கிறோம்? திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே கேட்கிறோம். இடைநிலை ஆசிரியர்களை வஞ்சிக்காதே, எங்கள் உழைப்பை சுரண்டாதே, பணிக்கு ஏற்ற ஊதியம் எங்கள் உரிமை, பொருளாதாரத்தில் முதலிடமாம், ஊதியம் கேட்டால் நிதி இல்லையாம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் கோஷம் எழுப்பினர். அதுபோன்று செய்வது ஆசிரியர் பணி, கொடுப்பது துப்புரவு ஊதியமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் ஏந்தியிருந்தனர். இந்நிலையில் எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அலுவலக வளாகத்துக்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை எங்கேயும் இறங்க விடாமல் சுற்றி கொண்டே இருந்த காவல்துறையினர் உணவு தண்ணீர் கூட கொடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை இன்னலுக்கு ஆளாக்கியதால் அவர்கள் நடு ரோட்டில் இறங்கி தர்ணாவில் இன்று ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.